ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்மள்ல பல பேர் இந்த விஷயத்த கேட்டிருப்போம். அது என்ன அப்படின்னா, "தகுதிக்கு ஏத்த மாரி ஆசைப்படு, பேராசைப்படாத" அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த விஷயத்த கேட்ட பல பேரால இதுக்கு பதில் சொல்லவே முடியாது. ஆனா, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இத உடைக்க போறோம். எப்படி அப்படின்னா, நம்ம பேராசைனா முதல்ல என்ன அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஏன்னா, நமக்கு தெரிஞ்ச வரையும் ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு என்ன தெரியுதோ, அதுதான் நம்ம ஆசைப்படுவோம். ஸோ, அது எப்படி ஒரு பேராசையா முடியும்? அப்படின்னா, நம்ம இருக்கிற பொசிஷன். நம்ம என்ன இடத்துல இருக்கோம். அது எங்கேயோ இருக்கும். ஆனா, நம்ம எங்கேயோ இருப்போம். ஓகேவா? இதுதான் இருக்கு. இத வச்சு தான் நம்ம பேராசைய முடிவு பண்ணுவோம். ஆனா, நம்ம இப்படியேவா இருக்க போறோம்? இல்ல. அதாவது அந்த தகுதிக்கு ஏத்த மாரி ஆசைப்படும்னு சொல்லுவாங்க. நம்ம தகுதி இப்படியேவா இருக்க போது? இல்ல. அது காலத்துக்கு ஏத்த மாரி மாறிட்டே இருக்கும். ஸோ, அப்படி இருக்கும்போது, நீங்க ஒரு விஷயத்த ஆசைப்படுறீங்க. அதாவது எனக்கு இது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. அந்த விஷயத்த நீங்க ஒரு லட்சியமா, ஒரு கொள்கையா, இதுதான் இத நோக்கி தான் நான் போப்போறேன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து, அதுக்கு என்ன தகுதி வேணுமோ, அந்த தகுதிய நீங்க வளர்த்துக்கிட்டாவே போதும். அந்த ஒரு விஷயம் உங்களால ஈஸியா அடைய முடியும். ஓகேவா? அத விட்டுட்டு எனக்கு இந்த தகுதி இல்ல. இதுக்கு நான் லாயக்கே இல்ல அப்படின்னு உங்கள நீங்களே சொல்லிக்கிட்டு, நீங்க லோன்லியாவோ இல்ல அத லூஸ் பண்றது ரொம்பவும் தவறான ஒரு விஷயம். ஸோ, அதனால இப்பவே நீங்க எத என்னுடைய லட்சியம், எனக்கு எது புடிச்சிருக்கு அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. அது முடிவு பண்ணிட்டு, அத அடையறதுக்கு என்ன தகுதி வேணுமோ, அத வளர்த்துக்கங்க. ஓகே. பாய்.